இப்போ நம்ம வாழ்க்கையில இந்த சர்வீஸ் பண்ணணும்னு நானும் ரொம்ப முடிவு பண்ணி இறங்கும் போது பல தடைகளை ஐயா தெளிவா புரிஞ்சுங்க. ஞானி பிருந்தாவனர் என்கின்ற தனி மனிதன் ஞானத்தை அடைவதோ முக்தி நிலைக்கு போவதோ எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அது எனக்கும் என்னோட குருநாதர் என் இறைவனுக்கும் உண்டான தனிப்பட்ட சப்ஜெக்ட். எனக்கு அதில் பிரச்சனையே வரல. நம்ம அலைஞ்சோம், ஓடுனோம், ஒடியாந்தோம், பல குருமகான்களை சந்திச்சோம், நம்ம தவம் பண்ணோம், அந்த நிலையை நம்ம அடைஞ்சிட்டோம். ஆனால் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு இறங்கணும் பாருங்க, அதுவும் இந்த சர்வீஸ்னு இறங்கணும் பாருங்க. அப்பதான் வச்சுச்சு ஒரு செக்கு. இந்த மாயா எப்படி செக் வைக்கணும் அப்பதான் வைக்குது. சரி, அதோடையும் ஃபைட் பண்ணி பார்ப்போம். ஃபைட் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருந்தால் போர் அடிச்சிருச்சு. அப்புறம் அந்த மாயாவை கூப்பிட்டு அதுக்கு தடவை கொடுத்து, நீயும் பரவாயில்ல பக்கத்துலேயே இருந்துக்கோ, நான் செய்கிறத நான் செஞ்சிடறேன், நீ அப்பப்போ நீ வா, உனக்கு என்ன சாப்பாடு என்னமோ போட்டுறேன்னு சொல்லி அதை ஓரமாக உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். இல்லைன்னா அந்த ப்ரோக்ராம் பண்ண முடியாது. மாயாவை எதிர்த்து ப்ரோக்ராம் பண்ண முடியாது. ஏன்? மாயாவில் தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களை அதை எதிர்த்துலாம் ப்ரோக்ராம் பண்ண முடியாது. அதை ஒதுக்கி வச்சுருக்கேன். அந்த மாயாவை ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் நல்ல விஷயத்த சொல்லணும். ஈசனை பற்றி பேசினேன். எங்கள் குலத்தோட தலைவர், சித்தர் குலத்தின் ஆதி சித்தன், எங்கள் தலைவரை பற்றி நான் பேசணும். அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் ஒதுங்கிருன்னு சொல்லியிருக்கேன். அதுவும் எனக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கு. இன்னைக்கு சர்வீஸில் இதெல்லாம் நடக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு இப்போ விளங்காது. இந்த நிகழ்ச்சி முடியும் போது உங்களுக்கு நான் இப்போ என்ன பேசினேங்கிறது, இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு நீங்கள் கிளம்பும் போது உங்களுக்கு மாயான என்னன்னு தெளிவாக புரிஞ்சிடும். அப்போ ஒவ்வொரு தருணத்திலையுமே நம்ம வாழ்க்கையில் ஒரு மெய்ஞானத்தை உணர்ந்தவர்கள் என்ன சொன்னமோ அதுபடி அவங்க வாழ்க்கை போகணுங்க ஐயா. அப்படி நம்முடைய ஞானபீடத்தின் செயல்பாடுகள் இருக்குன்னு நம்புறேன். நம்புறீங்களா? அப்படி இருக்கா? நம்ம சொன்ன மாதிரி தானே எடுத்துட்டு போறோம். இந்த மகா சிவராத்திரியிலிருந்து இடைவிடாத ஆன்மீகத்தை பற்றிய புரிதலுக்கு உங்களுக்கு நிகழ்ச்சிகளும் அது சம்பந்தமான வீடியோஸும் கண்டிப்பா வந்துடும். கவலையப்படாதீங்க. பல பேருக்கு இது ஒன்று, வீடியோ போட மாட்டுறாரு, ஒரு ஸ்பீச் கொடுக்க மாட்டுறாரு தானே, ஓடிக்கிட்டே இருக்கு மனசுல. கண்டிப்பா கொடுப்போம், கண்டிப்பா கொடுப்போம். இன்றைய நாள் நம்ம மகா சிவராத்திரிக்குள்ளார வந்துடும். இது சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக தான் சொன்னேன். மகா சிவராத்திரிக்கு வந்துடும். மகா சிவராத்திரியை பத்தி உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். பட் இன்னும் சில டெப்தா நீங்க வெளியில தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே இருக்கு. இந்த மகா சிவராத்திரிங்கிறது சிவலிங்கத்திற்கு ஒரு 4 காலம் பூஜை பண்ணுவாங்க. அபிஷேக, ஆராதனை, பூஜைகள் பண்ணுவாங்க. 4 காலம் அட்டன் பண்ணியிருக்கீங்களா? கோயிலில் அட்டன் பண்ணிருக்கீங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த விஷயங்கள்லாம் தெரியுமா? அந்த என்னென்ன செய்வாங்கன்னு தெரியுமா? அந்த காலங்கள்லாம் 6 மணிக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் 6 மணிக்கு வரைக்கும் ஒரு 3 மணி நேரம் ஒரு சாம நேரத்துக்கு ஒருக்க அவங்க அந்த பூஜை புனஸ்காரங்கள் செய்வாங்க. பார்த்துருப்பீங்க. இதுல அந்த வேதம் என்ன சொல்லுதுன்னா, முதல் காலம் ரிக்வேத மந்திரங்களை சொல்லி அந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணணும்னு இருக்கு. 2ஆம் காலம் தெரியல, 4 வேதம், ரிக், யஜூர், சாம, அதர்வண வேதங்கள். 2ஆம் காலம் யஜூர் வேதத்தை சொல்லி பண்ணணுமா. 3ஆம் காலம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க இந்த பூஜையில. அது நடுநிசி ஆயிடும். எப்படி? 6, அப்புறம் 9, அப்புறம் என்னது 12, கரெக்டா நடுநிசி நள்ளிரவு. அது ரிக்கு முடிஞ்சு யஜூர் முடிஞ்சு சாம வேதம். அடுத்து விடிய காத்தால அப்படியே ஆயிடும். அந்த டைம் ஓடிக்கிட்டே போயிடும். அடுத்து இந்த அதர்வண வேதம் இப்படின்னு மந்திரங்கள் சொல்வதா குறிப்பு இருக்கு. சொல்லப்படுதான்னு நீங்க அங்க போய் விசாரிச்சீங்க. பட் இப்படிதான் இருக்கு. இந்த 3ஆம் காலம் ரொம்ப உச்சநிலையில ஒரு பெரிய ஒரு ரகசியமா சொல்றாங்க. அது கரெக்டா அந்த பிரபஞ்சத்துல இப்ப தமிழ்நாட்டுல நம்ம இந்த இந்தியால நம்ம வாழும் பொழுது இந்த சூரிய உதய அஸ்தமனத்தெல்லாம் நம்ம கணக்கு பண்ணிட்டு நம்ம போகும் பொழுது கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த 12 மணி தான் நம்மளுக்கு நள்ளிரவு, 12 மணி தான் பகல்ல உச்சி காலம்.
அப்போ இந்த 12 மணிக்கு கரெக்டாக அந்த 3ஆம் காலம் வரும். அந்த 12 மணியிலிருந்து ஒரு 48 நிமிஷம் அந்த முகூர்த்தத்தில் பார்த்தோம்னா இந்த மகா சிவராத்திரிங்கிறது சதுர்த்தசி திதியில வந்து வர்றது தெரியும்ல. சதுர்த்தசி திதி இப்போ நாளைக்கு அமாவாசை வந்து இந்த சதுர்த்தசி திதிங்கிறதுல 4 ராசிகள் வந்து சூன்யமாயிடும். ராசி கட்டத்தில் 12 ராசி கட்டத்தில் 4 ராசிகள் வந்து 4 இடங்கள் சூன்யமாகுது இந்த திதியில. இந்த திதியில பர்டிகுலரா இப்ப என்ன மாசம் நடக்குது? மாசி மாதம். மாசி மாதத்துல வரக்கூடிய சதுர்த்தசி தேய்பிரை, இந்த சதுர்த்தசியில வரக்கூடிய இந்த சிவராத்திரி இப்போ குறிப்பா சொல்லணும்னா நம்ம தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம தென் தமிழ்நாடு, அதுவும் காவேரி கரையை ஒட்டி ஒரு நல்ல ஒரு எனர்ஜி வந்து குவியறதா சொல்றாங்க. இது அறிவியல் ரீதியா உண்மை. நம்ம அனுபவிச்சு இன்னைக்கு பார்ப்போம். நம்ம எல்லாம் தியானத்துக்கு போயிடுவோம். இப்போ அந்த 12 to 12:48 ஒரு எனர்ஜி கிடைக்குதுங்க. அந்த எனர்ஜி எப்படி சொல்றாங்கன்னா, இந்த ஒரு ஆண்டு காலம் நீங்க வந்துங்க ஒரு 1000 யாகம் நடத்துறீங்க, 1000 ஹோமம் நடத்துறீங்க. ஒரு இருக்கிறதுலே மிக உயர்ந்த யாகம்னு வச்சுங்களேன். இப்போ மகா மிருத்துஞ்சய யாகம், மரணத்தை வெல்வது அப்படின்னு வச்சுங்க, இருக்கிறதுலே பெரிய யாகம். ஏன்னா நம்ம சாவாம இருக்கிறதுக்காக செய்யறது. அதை விட அந்த யாகம் ஒரு 1000 தடவை பண்ணா என்ன பலனோ அந்த பலனை இன்னைக்கு நைட்டு நீங்க அனுபவிக்கலாம். மகா சிவராத்திரி என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க. முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்காம நம்ம இது பண்ணக்கூடாது. அந்த மாதிரிங்கய்யா இதுல கண் விழித்துக்கிட்டு இருக்கோம்ல, நம்ம முழிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, இங்க 2 விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நம்ம சாப்பிடும் போது நல்லா புரிஞ்சுக்கிங்க. நம்ம நல்லா ரசிச்சு ருசிச்சு நம்ம சாப்பிடும் பொழுது செரிமானம் அடைவதோட நிலை வேறு. வேண்டா விருப்புக்கு நம்ம சாப்பிட்டோம்னா என்ன நடக்கும்? அமிர்தமே ஆனாலும் விஷமாயிடு. இப்போ இந்த இடத்துல என்னது, மைண்ட் வந்து மனம் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது. அப்போ இந்த மகா சிவராத்திரி காலத்திலே இந்த சிவ வழிபாடு, சிவ பூஜையிலே உங்கள் மனதின் புரிதலுடன் நீங்கள் விழித்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு நாம் சொன்ன மரணத்தை வெல்லக்கூடிய கீ கிடைச்சிடும். மரணத்தையே வெல்லக்கூடிய சாவி உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும், ஈஸியா கிடைக்கும். ரொம்ப கஷ்டமே பட வேண்டாம். இந்த 12 to 1 இப்போ இந்த 12 to 1ங்கிற இந்த அற்புதமான நேரத்தை நாம இன்றைக்கு தியானமாக, மிக பெரிய ஒரு பஞ்சாட்சர தியானமாக நம்ம முறையில வச்சிருக்கோம். இந்த மகா சிவராத்திரியில குறிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும், குறிப்பா அப்படின்னு பார்த்தோம்னா சிவம், சிவத்தை பத்தி நம்ம சித்தர்களோட குலம் என்ன சொல்லுது? சிவத்தை பத்தி நம்ம சித்தர்கள் குலம் என்ன சொல்லுது? ஏன்னா நம்ம இங்க பேசுறது இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க சித்தர்களோட நேரடி மெய்ஞானத்தை பற்றியது. நீங்க வெளியில பார்க்கக்கூடிய மகா சிவராத்திரிங்கிறது சாதாரணமாக ஒரு மனிதனால் அனுபவித்த ஒரு விஷயத்தை, ஒரு மனிதன் கண்டுபிடிச்சு அனுபவிச்ச ஒரு விஷயத்தை நடத்தக்கூடிய ஒரு பாடசாலை. கோயில்ங்கிறது ஒரு பாடசாலை. நான் அந்த பாடசாலையில் நான் லேர்ன் பண்ணணும். நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிறேங்க, எனக்கு அறிவு வளர்ச்சி அடைகின்றது. நான் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் நான் போய் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. குறிப்பிட்ட வயது தான் நான் படிக்க முடியும். நான் படித்த அறிவை வைத்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து வாழணும் இல்லையா? எதற்காக படிப்பு? நான் அறிவோட இந்த சமூகத்துல எனக்கு எது தேவை, எனக்கு எது தேவையில்லைங்கிறத நான் உணர்ந்து நான் வாழணும். நான் அடுத்த நிலைக்கு நான் போகணும். அதுதான், அதுக்காக தான் படிக்கிறோம். ஆன்மீக கல்வியின் அடிப்படை கோயில். அந்த கோயிலிலே சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, அடிப்படை கல்வி சாகா கல்வி. உள்ளம் பெரும் கோயில் ஊன் உடல் ஆலயம். இந்த ஊனாலான ஊன்னா இந்த ஊனாலான உடம்பு,
எலும்பு தசை இந்த உடல் அமைப்பை தான் கோயிலா வச்சாங்க. ஆணோட உடல் அமைப்பை சிவன் கோயிலா வச்சாங்க, பெண்ணோட உடல் அமைப்பை பெருமாள் கோயிலா வச்சாங்க. இந்த அமைப்பை நீங்க புரிஞ்சுக்கணும்னா நம்மளோட மாறுதல்களை புரிஞ்சுக்கணும். பாலின மாறுதல் இது அவங்க எங்க வச்சு காட்டுறாங்கன்னா 2 விஷயத்துல வச்சு காட்டுவாங்க. ஆகமத்துல தெளிவா புரிஞ்சுங்க. கொடிமரம் பலிபீடம்னு இருக்கும். பெருமாள் கோயில்ல கொடிமரமும் பலிபீடம் எங்க இருக்குதோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கும் சிவன் கோயில்ல. போய் செக் பண்ணி பாரு. ஆகம விதிமுறைப்படி சிவபெருமானின் இடது பக்கத்துல அம்பாள் சன்னதி இருக்கும். இது ஆகமம். சில கோயில்ல வலது பக்கம் இருக்கும், அது ஸ்பெஷல் கேட்டகரி, அதை விட்டுருவோம். ஆகமமா சிவாலயம்னு இருந்தா சிவனோட இடது பக்கம் சக்தி இருக்கும். பெருமாள் கோயிலா இருந்தா பெருமாளோட வலது பக்கம் தாயார் சன்னதி இருக்கும். இதுதான் பாலின மாறுதல். ஆண் பெண்ங்கிறது என்டர்லி ஆப்போசிட் செக்ஸ், ஆப்போசிட் எனர்ஜி. இந்த எனர்ஜியை சொல்லுவதுதான் கோயில். இப்ப கோயிலுக்குள்ளார போனீங்கன்னா முதல்ல கோபுரம் இருக்கு. கோபுரத்தை தாண்டி உள்ளார போறீங்க. ஒரு விநாயகர், ஒரு பலிபீடம், ஒரு கொடிமரம், அப்புறம் நந்தி. நந்தியை கடந்து உள்ளார போனீங்கன்னா மகாமண்டபம். அதன் பின்பு அந்த மகாமண்டபம் பெருசா இருக்கும். அப்புறம் அர்த்த மண்டபம் அதோட கொஞ்சம் சின்னதா இருக்கும். அப்புறம் கருவறை அதோட சின்னதா இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். எந்த கோயிலா இருந்தாலும் இதான் ஸ்ட்ரக்சர். கோயிலை சுத்தி வரும் பொழுது முதல்ல நீங்க வழிபாடு பண்ணக்கூடியது தென்முக கடவுள் குரு பகவான், தட்சிணாமூர்த்தியை பார்ப்பீங்க. அடுத்து கன்னிமூலையில ஒரு கணபதியை பார்ப்பீங்க. சிவபெருமானோட நேர் பின் சைடு வந்து சண்முகரை பார்ப்பீங்க. வள்ளி தெய்வானையோட சண்முகர் இருப்பாரு. வாய்விய மூலையில் அப்படியே வந்தீங்கன்னா கஜலட்சுமியோ நம்ம மகாலட்சுமியோ அம்பாள் இருப்பாங்க. நேராக அந்த பிரகாரத்தில் வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு துர்க்கையை பார்ப்பீங்க. வடக்கு பார்த்து துர்க்கை இருப்பாங்க. துர்க்கைக்கு அப்புறம் அம்பாள் சன்னதி இருக்கும். அந்த அம்பாள்கிட்டேருந்து நேராக பார்த்தீங்கன்னா அந்த கஜலட்சுமிக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஈசானியத்தில் பைரவர் இருப்பார். இதான் ஒரு ஆகம அமைப்பு. இது அப்படியே உங்கள் உடம்புல இருக்கு. இந்த சக்திகள் எல்லாமே உங்கள் உடம்புல இருக்கு. இப்போ நான் முருகனை நான் ஆக்டிவேட் பண்ணணும், நான் முருகனை நான் உபாசனை பண்ணுறேன், எனக்கு முருகனோட காட்சி வேணும் அப்படின்னா கோயிலில் முருகனோட இடம் எதுவோ அது மாதிரி உங்கள் உடம்புல முருகனோட இடம் எதுன்னு ஒரு குருநாதர் தொட்டு காட்ட அந்த முருகன் நாமளை பார்க்கணும்னா இப்போ ஒன்றும் இல்லைங்கய்யா, உங்ககிட்ட ஃபோன் இருக்கு, நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா ஃபோன் தேவையில்ல, நீங்கள் அதே அடுத்த தெருவில் இருக்கீங்க, நான் இங்கேருந்து உங்கள் பேரை சொல்லி கத்துனா உங்களுக்கு தெரியுமா? கேட்குமா? பக்கத்து தெருவில் இருந்தாலே கேட்காது. அப்போ ஒரு ஃபோன் இருக்குது, உங்களுக்கு நம்பர் இருக்குது, 10 நம்பர் இருக்குது, அந்த 10 நம்பரை போட்டு அடிச்சோன்னா உங்களுக்கு ஃபோன் ரிங் ஆக போது இருக்க போகிறீங்க. இதாங்கய்யா மந்திரம். முருகன் விநாயகருக்கு ஒரு மந்திரம் இருக்குது. இதை ரிஷிகளும் சித்தர்களும் மகான்களும் உணர்ந்து வச்சுருக்காங்க, அவங்க அனுபவிச்சு. அந்த மந்திரத்தை கரெக்டான கோடு வேர்டில் ஃபோனில் போடணும் இல்லையா, அந்த ஃபோனில் போடணுங்கிறது தான் அந்த இடம் இந்த தேகத்தில். சும்மா எப்போ பார்த்தாலும் கண்ணை முடிக்கிறது, இந்த நெத்தி புருவ மையத்தில் அப்படி நினைவை வச்சு முருகா 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 சரவணபவா 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 வரமாட்டாரு. சிவவாக்கியர் தெளிவா சொல்லியிருக்காரு, 100 கோடி ஆகமங்கள் 100 கோடி மந்திரங்கள் 100 கோடி நாள் அமர்ந்து ஓதிடில் என் பயன். ஒன்றும் நடக்காது. கத்துவார் கதறுவார், கண்ணாலே கண்டோம் என்பார், காரணத்தை அறியாத கசடர் தானேன்ட்டு போயிட்டாங்க சித்தர்கள். இவனுக்கு யாருக்குமே காரணம் தெரியாது. இந்த தேகத்தோட பூட்டு யாருக்கும் தெரியாது. வள்ளல் பிரான் சொன்னாரு, கையறிவிலாத நடு கண்புருவ பூட்டு. இந்த உடம்புக்கு ஒரு பூட்டு இருக்குப்பான்னார் சித்தர். பான்னா, பூட்டை திறப்பது கையாலே, மன பூட்டை திறப்பது உன் மெய்யாலே, வீட்டை திறக்க முடியாமல் விட்டு விதியுதென்கின்றார் ஞான பெண்ணே. அப்ப இந்த தேகமாகிய சிவாலயம், சித்தர்கள் பாடுறாங்க, தேகமாகிய சிவாலயம், இந்த தேகத்தை திறக்கிறதுக்கு ஒரு பூட்டு இருக்கு. அந்த பூட்டை திறக்கணும்னா ஒரு சாவி இருக்கு. அந்த சாவியோட அடிப்படை தான் பஞ்சாட்சரம். நீங்க இந்த நேரத்தில் தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நான் சிவனை அனுபவிக்க வேண்டும்,
நான் அந்த சிவத்தை நான் பார்க்க வேண்டும், தரிசிக்க வேண்டும். அது ஜோதியா இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும், அரூபமா இருக்கட்டும், ரூபமா இருக்கட்டும், அது அப்புறமா வச்சுப்போம். முதல்ல இந்த தேகமாகிய சிவாலயத்தின் கேட்டை திறக்கணும். யாருமே அந்த கேட்டை திறக்கல. கேட்டை திறந்தா அவங்க ஞானி ஆயிடுறாங்க, சித்தன் ஆயிடுறாங்க. கேட்டை திறக்காம இந்த தேகத்தை சுத்தி 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 ஆன்மீகம், யோகம், மூச்சு பயிற்சி, பிராணாயாமம், வாசி யோகம் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஐயா பெரிய கதவுங்க ஐயா, அந்த சாவி என்னமோ தம்மா துண்டு தான் இருக்கும்.